நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்லா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார். அவர் தான் நம்ம ஜோனத்தான். வாரமையா இது என்னதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வர்றது இது வந்து கேமரா ஸ்டாண்ட். அதை வந்துட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம், அன்பாக்சிங் பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். சரி, ஓப்பன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்பிட் பார்த்தீங்களா, நம்ம இதுலேருந்து எடுத்தாச்சு. இங்கே வந்து ஒரு இது இருக்கும், இந்த இப்படி எடுத்து விடணும். நீங்கள் சின்னது நினைக்காதீங்க, இந்த கிலோ இதுலேருந்து தான் எடுத்து விடணும். இப்படி ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட் இது எடுக்கலாம். அதனால் இதில் காமிக்க இந்த கிலோ இந்த இதில் தான் எப்படி தான் எடுத்து விடணும். நெக்ஸ்ட் இப்படி இழுத்து விட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். படா இப்போ தான் கரண்ட் வந்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்படி பார்ப்பீங்க, இது ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படி நினைப்பீங்கள்ல. இது லாக்கே போகலையா நினைக்கல, இது ரொம்ப சின்னதாக இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இங்கே ஒரு இது திருக்கிறது மாதிரி இருக்கா, அதை நம்ம இப்படி திரிக்கணும். அது ரொம்ப திரிக்கிறக்கூடாது. பாரு உள்ளேருந்து ஒரு நட்டு வர நான் அவுந்துட்டு அது வந்து அவங்க இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து எடுத்துட்டோம். அதெல்லாம் சரியாக மாட்டி எல்லாம் வச்சாச்சு. இப்போ இதில் உள்ள கண்ட்ரோல்ஸ் தான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறோம். முதல்ல எங்களுக்கு வந்து இப்படி இருந்துச்சு, இது ஆணிலாம் போட்டு நாங்கள் தான் மாட்டினோம் காய்ஸ். ஏன்னா இதில் வந்து இன்னொரு ஆணி இருந்துச்சு, அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சா, அதனால இப்படி தூக்கும் போதும் டக்குன்னு மேலே வந்துடுது. அதனால நாங்களே ஒரு ஆணி போட்டு மாட்டிட்டோம். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே ஆணி போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கெமிக்கல், அதில் மாட்டிச்சு. அது சைஸ் எதுக்குன்னே தெரில, ஆனால் சும்மா மாட்டிச்சு. அதனால நாங்களும் மாட்டிச்சோம். ஆனால் சைஸுக்கு தாங்க, அது சைஸுக்குன்னு பக்கத்தில் உள்ளேன்னு சொல்லுவோம். ஆனால் எனக்குலாம் தெரியல. கீழே ஒரு இது இருக்கும். சரிங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது எங்கே வேணும் இப்படி உங்களுக்கு மெசேஜ் எங்கே வேணுமோ பார்த்துட்டு எனக்கு என்ன இங்கே வேணும், அதனால நான் இது பின்னாடி இருக்கணும். ஓகே, இப்போ ரொம்ப கீழே அவங்க கீழே அப்படி இருந்தாங்கன்னா இதை லேசர் லூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பினா கீழே போகும், திரும்ப அப்படியே மேலே வரும். அப்படி வச்சுக்கலாம். ஓரளவு தான் இது கீழே இறங்கும், மேலே ஏறும். ஆமாம், அடுத்து இதை டைட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொன்று நான் சொல்ல வரேன், மறந்துட்டோம். உங்களுக்கு வந்து இப்போ இது இப்படி திருப்புறது இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ரொம்ப உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த இதையும் திருப்பலாம். இப்படி ரொம்ப திருப்பி லூஸ் பண்ணிட்டு இப்படி திருப்பலாம் ஈஸியாக. சரியா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இருக்குல்ல, இதை இப்படி லூஸ் பண்ணிட்டு சுருட்டிட்டு இப்படி சரிச்சுக்கலாங்க. ஆமாம், சரிச்சுட்டு இப்படின்னு சரிச்சுக்கலாம். நேராக வச்சுட்டு இது வந்து எதுக்கு லூஸ் பண்ணுறதுன்னா நம்ம அந்த அட்டைப்பட்டிக்குள்ளே வைக்கும்போது அது நேராக வைக்க முடியாது, இந்த கம்பி நீண்டுட்டு இருக்கிறதுனால இது இப்படி கீழே சரிச்சு வச்சுட்டு இதை இப்படி டைட் பண்ணி வச்சுருங்க. நின்றும் உள்ளே போயிடும், அட்டைப்பட்டிக்குள்ளே போயிடும். அதுக்கு பிறகு இது பார்த்திங்கன்னா இது என்னதுன்னா இதுக்குள்ள செல்லில் இப்படி பின்னாடி வச்சுக்கணும். இப்படி தூக்கி வச்சுட்டு இந்த செல்லில் இது மேலே வச்சு கீழே எட்ஜில் வச்சு திருப்பி வச்சுக்கணும். இப்படி நல்லா ஆட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வைங்க. சில நேரம் சொல்ல முடியாது, கீழே கூட விழலாம். ஆமாம், அது அபாயம் இருக்கு. இது எங்கே இது வந்து அமேசானில் நாங்கள் வாங்கினோம். அமேசான் பேசிக்ஸில் வாங்கினோம். பாருங்கள், இது வந்து ருப்பையை வந்து நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம், இந்த வீடியோ லிங்க்கில் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறோம், லிங்க்கில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இது கீழே தரங்கிட்டு இதுவும் வாங்குங்க. நெக்ஸ்ட்டு இதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து இதையும் லூஸ் பண்ண சொன்னாங்களோ அது மாதிரி இது லூஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா இதில் கீழெல்லாம் கலத்தி விட்டுட்டு தான் அங்கே பாருங்கள். இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இப்போ சும்மா தள்ளி விட்டா அப்படி போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்களும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எங்கே ஊர் போனாலும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுக்க முடியும். மேலெல்லாம் கரெக்டாக நிற்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஊர் போகிறீங்களோ உங்களுக்கு குரூப்பாக இருக்கீங்க போது உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லைன்னா நீ இப்படி பண்ணுங்கள், இது சரியாக வரும். ஆமாம், செகண்ட் செட்ஸ் பண்ணலாம். நீங்கள் செகண்ட் செட்ஸ் நீங்கள் இதில் வச்சு விட்டுட்டு நீங்கள் டக்குனு யாரோ ஒருத்தர் நீங்கள் இதில் வச்சுட்டு அதை போய் நின்றுடலாம். இதான் இன்றைக்கி பார்த்தது. சரி காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம். அடிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. பாய் பாய். திஸ் இஸ் ஜெய் வாய்ஸ். பாய்.